வணக்கம். உணவே மருந்து பகுதியில் இன்னைக்கு மாவுச்சத்து அப்படின்னக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகளை பற்றி பார்க்கலாம். இந்த கார்போஹைட்ரேட்டுகள் அப்படிங்கிற மாவுச்சத்து பொருட்கள் கரியமிலவாயு, பிராணவாயு, மாச்சத்து பொருள், இது மூன்றும் சேர்ந்த கலவை. இந்த கார்போஹைட்ரேட்ல 3 வகை இருக்கிறது. முதல்ல ஒற்றை சாக்ரேட். ஒற்றை சாக்ரைடில் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ் இது எல்லாம் சேர்ந்துருக்கு. அதாவது 3 விதமாக இருக்குது. குளுக்கோஸ் ரத்தத்துலேயும் தசை திரவங்களிலையும் குளுக்கோஸ் ரூபத்திலேயே இருக்குது. தாவர உணவுகளில் கூட குளுக்கோஸ் நமக்கு நிறைய கிடைக்கும். பூக்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறமுண்டாக்கும் பொருட்கள், தாவர ரசங்கள், ஸ்டார்ச் அப்படிங்கிற மாவு பொருளை சிதைச்சே மருந்து கடைகளில் கூட விற்கிறாங்க. அதாவது மருந்து கடையில் விற்கப்படுற குளுக்கோஸ் அப்படிதான் தயாரிக்கிறாங்க. ஃப்ரக்டோஸ் அப்படிங்கிறது பழச்சாறுகளிலும் தேனிலும் கிடைக்குது. நம்ம சாதாரணமாக உபயோகப்படுத்தும் சர்க்கரையை ரசாயன முறைப்படி சிதைச்சு பார்த்தா ஃப்ரக்டோஸையும் குளுக்கோஸையும் நம்மளால பார்க்க முடியும். கேலக்டோஸ் அப்படிங்கிறது இயற்கையாக தனிச்சு கிடைக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் 2வது வகை பார்த்தீங்கன்னா இரட்டை சாக்ரைட்ஸ். இது 2 ஒற்றை சாக்ரைட்டுகள் இரு அணுக்கள் சேர்றதுனால உண்டாகுது. ஃப்ரக்டோஸ் இணைய நம்ம உபயோகிக்கும் சர்க்கரை கிடைக்குது. இந்த சர்க்கரையோட விஞ்ஞான பெயர் சுக்ரோஸ் அப்படிங்கிறது. சுக்ரோஸ் பொதுவாக எல்லா தாவரங்கள்லையுமே காணப்படும். முக்கியமாக கரும்புல இது ஏராளமாக கிடைக்குது. குளுக்கோஸோட கேலக்டோஸும் சேர்ந்தா இரட்டை சாக்ரைட் பொருள் கிடைக்கும். லாக்டோஸ் பாலில் காணப்படுது. அதனால லாக்டோஸுக்கு பால் சர்க்கரை அப்படிங்கிற பேரும் இருக்கு, வேற பேரும் உண்டு. 2 குளுக்கோஸ் அணுக்கள் ஒன்று சேரும்போது மால்டோஸ் அப்படிங்கிறது உண்டாகுது. மால்டோஸ் இயற்கையில கிடைக்கும். ஸ்டார்ச் அப்படிங்கிற மாவு பொருளை ரசாயன சிதைவு செய்யும் போது இடையில சிறிது நேரம் தோன்றி பின் வெகு சீக்கிரமா மூலப்பொருளான குளுக்கோஸா அது செதஞ்சு விடுது. 3வது வகை பார்த்தீங்கன்னா ஒற்றை சாக்ரைடு 2க்கு மேற்பட்ட அணுக்கள் இணைய பன்மை சாக்ரைட் அப்படிங்கிறது. ஆயிரக்கணக்கான ஒற்றை சாக்ரைட்டுகளோட அணுக்கள் இணையும் போது உண்டாகும் பன்மை சாக்ரைட்டுகள் இருக்கு. உதாரணமா செல்லுலோஸ் அப்படிங்கிறது பன்மை சாக்ரைட். இதுல பார்த்தீங்கன்னா 2000 குளுக்கோஸ் அணுக்களால இது ஆனது. மனுஷனால செல்லுலோஸ் உள்ள உணவை ஜீரணிக்க முடியாதான். மனுஷ உடம்புல உற்பத்தி ஆகும் ஜீரண நீரும் ஜீரணத்தை தூண்டவல்ல என்சைம் அப்படிங்கிற ரசாயன பொருளுக்கும் செல்லுலோஸை சிதைக்கிற சக்தி இல்லை. எனவே செல்லுலோஸ் மனிதனுக்கு உணவா பயன்படுறது இல்லை. மரம், பருத்தியோட பஞ்சிழை, சணலோட நாறு, இந்த அமைப்பு பொருள்ல தான் செல்லுலோஸ் இருக்கு. அசை போடும் பிராணிகளுக்கு செல்லுலோஸ் முக்கியமான உணவா இருக்கு. செல்லுலோஸை போல ஸ்டார்ச் அப்படிங்கிற மாவு பொருள் பல குளுக்கோஸ் அணுக்களால இணைந்தது. ஆனா ஸ்டார்ச்ல குளுக்கோஸ் அணுக்கள் இணைஞ்சிருக்கும் விதம் மாறும். இது மனித உடல்ல ஜீரணிக்க சக்தியை கொடுக்குது. அதனால மனுஷனுக்கு ஸ்டார்ச் மிகப்பெரிய அளவுல உணவா பயன்படுது. ஸ்டார்ச் அப்படிங்கிறது தாவரங்கள் சேர்த்து வைக்கும் கார்போஹைட்ரேட், அப்படி இல்லைன்னா மாவுச்சத்து. இதுதான் மனுஷன் தனக்கு தேவையான சக்தியை பெரும்பாலும் கார்போஹைட்ரேட்ல இருந்து தான் பெறான். அரிசி, கோதுமை இவற்றில் இருக்கிற கார்போஹைட்ரேட் ஒரே ஸ்டார்ச். இது 1 கிராம் எடைக்கு 4.1 கலோரி வீதம் சக்தியை தந்து மனுஷ உறுப்புகளோட தேவையை பூர்த்தி செய்யுது. கார்போஹைட்ரேட்டுக்கு மனிதன் தாவர உணத்தான் நம்ப வேண்டியிருக்கு. தானியங்கள், பருப்புகள், கிழங்குகள் இவைகளில் தான் கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற மாவுச்சத்து மிக அதிகமா இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வாரம் கார்போஹைட்ரேட் பார்த்தோம். அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை கொழுப்பு சத்தை பற்றி பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா பசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.